நான் கூட இவள ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது இவ கேரக்டர் என்னன்னு. ஷை, மோசமானவா. என்ன அளந்து பேசனா? உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே தப்பு. நியாயப்படி நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும். என்னது போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா, எவனே காதலிச்ச பிள்ளைய எங்க தலையில கட்டலாம் பாத்தியல்ல? உங்க பேர்ல எல்லாம் ஸ்டேஷன்ல போய் தான் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கணும். அம்மந்தி உங்களை யாரை ஏமாத்திருக்காவ சம்மந்தி? உண்மை இல்ல. என் பிள்ளை யாரையுமே காதலிக்கவே இல்ல சம்மந்தி. அவ அழக பார்த்து மத்தவிய வேணா அவளை விரும்பி இருக்கலாம். ஆனா என் பிள்ளை அப்படி கிடையாது சம்மந்தி. போத நிறுத்துங்க. இதுக்கு மேல உங்க நடிப்பு கண்டு ஏமாற முடியாது. எங்களுக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சு. இத பாருங்க. என்னது இது? ஏதோ ஒரு புண்ணியவன் இந்த லெட்டர் அனுப்பி அந்த போட்டோஸ் அனுப்பி எங்களை காப்பாத்திருக்கான். இத வாங்கி படிச்சு பாருங்க. இந்த போட்டோஸ பாருங்க. அப்பதான் உங்க மகளோட லட்சணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஐயோ, இது இந்த குடும்ப சாமி. இங்க பாரு. பொன்னியும் சேகர் தம்பியும் சேர்த்து போட்டோ பிடிச்சிருக்காவ யாரோ. இந்த போட்டோல என் போன்ல தான் இருக்கு. எங்க அம்மாவோட ஆக்டிங்க பாரு. யாரோ பிடிச்சிருக்காவலாம். நானே பல தடவை இந்த போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அம்மா பார்த்திருக்கா. தெரியாத மாதிரி ஆக்டிங் தான் போடியா. ஆமாமா, என்ன சேகரை சேர்த்து வச்சு யாரோ போட்டோ எடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது ஏஐ நினைக்கிறேன். ஐயோ, ஏஐனா என்னதுமா? அம்மா, இப்ப யார வேணாலும் யார் கூட இருக்க மாதிரி வேணாலும் போட்டோஸ் எடுத்துக்கிடலாம். நீ இளைய தளபதி விஜய் கூடவோ இல்ல சூப்பர் ஸ்டார் கூடவோ நிக்கிற மாதிரி கூட போட்டோஸ் எடுத்துடலாமா? அந்த மாதிரி நானும் சேகரும் ஒண்ணா நிக்கிற மாதிரி யாரோ போட்டோ கிரியேட் பண்ணிருக்காவ. ஆமாமா, கிரியேட் பண்ணிருப்பாவ. இந்த லெட்டர் வாங்கி வாசிச்சு பாரு. அதுல நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு கிடக்குறியானே யாரோ எழுதிருக்காவ. என்னது காதலா? இல்ல சம்மந்தி, என் பிள்ளை அப்படி எல்லாம் கிடையாது. நான் தங்கமான பிள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்கேன். நான் சேகர காதலிக்கிறதா சேகர் மனசுல நல்லா இருக்கேங்கிற விஷயமும் எங்க அம்மைக்கு நல்லா தெரியும். இவ பாட்டுக்கு எப்படி ஒரு ஆக்டிங்க போட்டியா பாரு. லெட்டர் எழுதுனதே நான் பிள்ளையோட கையெழுத்த கூட கண்டுபிடிக்க தெரியல எங்க அம்மைக்கு. எங்க அம்மையெல்லாம் என்னத்தான் சொல்லையோ தெரியல. அவையில கல்யாணம் வேண்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காவ எங்க அம்மா வேற. இங்க பாருங்க, இப்படி ஒரு பிள்ளை என் மகனுக்கு வேண்டாம். ஐயோ சம்மந்தி, அப்படி சொல்லாதீங்க சம்மந்தி. மாப்பிள்ள நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. என் புருஷனும் உங்க புருஷனும் ஒன்னா பழகினவிய தானே. எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாத சம்மந்தி. தயவு செஞ்சு இந்த வதந்திய நம்பாதங்க. வதந்தியா? வதந்தி தெளிவா ஒரு ஆள் எழுதியிருக்காவே. ஒரு ஆளா? ஏம்மா, இந்த லெட்டர் கூட நான் வாசிக்கேன். இதனால் அறிவிப்பது என்னவென்றால், நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள இருக்கும் மணப்பெண்ணான சௌமியும் அதே ஊரை சேர்ந்த ஓனரின் தம்பியான சேகர் தம்பியும் காதலிக்கிறார்கள். பின் குறிப்பு, அதற்கான ஆதாரத்தை இதனுடன் இணைத்திருக்கிறேன். எம்மா, அதுதான் கையில வச்சிருக்க போட்டோஸ்னு நினைக்கிறேன். முக்கிய குறிப்பு, வேறு ஒருவனை காதலிக்கும் பெண்ணை நீங்கள் மனம் முடித்தால் கூடிய விரைவில் உங்களை விட்டு ஓடி விடுவாள். அதனால் இந்த கல்யாணத்தை நிறுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இப்படிக்கு ஓனர் சரோஜா. ஓ மை காட்! இம்மா, என்னது இது? ஓனர் ரவியில் எழுதியிருக்காவா இந்த லெட்டர்? இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்காக எழுதியிருக்காவே. சாமி, அப்படியே சரோஜாக்கா வந்து வேலையை பார்த்திருக்காவே. ஆமாமா, அவிய பேர் தான் எழுதியிருக்கு, ஓனர் சரோஜான்னு. சம்மந்தி, அவியலுக்கு என் மகளை கண்டாலே ஆவாது சம்மந்தி. ஏதோ ஒரு பொறாமையில இந்த மாதிரி எழுதியிருக்காவே. நீங்க தயவு செஞ்சு இந்த கடுதாசி எல்லாம் நம்பாதங்க சம்மந்தி. கல்யாணத்தை நிறுத்திடாதங்க. பிள்ளை வாழ்க்கை வீணா போயிரும். எங்க அம்மா எதுக்குதான் அப்படி கொஞ்சிட்டு கிடக்குறான்னு தெரியலையே. ஒரு சமயம் மனசு மாறிடுவாங்களோ? விடக்கூடாது, மனசு மாறவே விடக்கூடாது. ஏதாவது பண்ணி கோபத்தை அதிகமாக்கணும். இங்க பாருங்க, இந்த பிள்ளை எங்களுக்கு வேண்டாம். இது நிஜமான போட்டோவா இல்ல அவங்க கிரியேட் பண்ணாவளா எங்களுக்கு தெரியாது. இதுவே மொட்டை கடுதாசியா இருந்தா கூட நாங்க படிச்சு பார்த்துட்டு கிழிச்சு போட்டு அந்த ஆள போயிருந்திருப்போம். அவிய ப்ரூஃபோடய அவிய பேரோடய எழுதியிருக்காவ. நெருப்பு இல்லாம புகையாதுன்னு எங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளை எங்களுக்கு வேண்டாம். மாப்பிள்ள, நீங்களாவது சொல்லுங்க மாப்பிள்ள. என் பிள்ளை நல்ல பிள்ளை. இந்த போட்டோஸ பார்த்தாலே தெரியுது இவ எப்படின்னு. ஷே, இன்னொருத்தனை காதலிச்சிட்டு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கா. பாருங்க, நான் உங்ககிட்ட கிஃப்ட் கேட்டேன். நீங்களா தானே எடுத்துட்டு வந்து நீட்னியே. மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு வாங்கி வச்சேன், அவ்வளவுதான். என்னமோ அந்த கிஃப்ட்ல தங்கமும் வைரமும் இருந்த மாதிரி தான். ஒரே ஒரு இத்து போன லவ் லெட்டர் தான் இருந்துச்சு. ஷே, என்னமா இந்த பொண்ணு இப்படி பேசுது? நல்ல வேளை இந்த பிள்ளைய உனக்கு கட்டி வைக்கல. நல்ல வேளை தான். இவரே எனக்கு கிடைக்காம போறது.
எல்லாம் உண்மையாதான் இருந்திருக்கு. கொஞ்சம் கூட இந்த பிள்ளை மனசே வருத்தப்படலையே. சாமிமா வேண்டாம்மா, அமைதியா இருமா. அம்மா பேசிக்கிட்டியம்மா, நான் பேசி அவியல சம்மதிக்க வைக்கேன். சம்மந்தி என் பிள்ளை நல்ல பிள்ளைதான் சம்மந்தி, கோவத்துலதான் அப்படி பேசியா. இவ்வளவு நல்ல பிள்ளை, நான் கொடுத்த லவ் லெட்டரை எவ்வளவுக்கு எவ்வளவா பேசுறா பாருங்க. மத்த பொண்ணா இருந்தா நேரத்துக்கு கண்ணீர் விட்டு அழுதுருக்கும். அப்ப கூட நானும் எங்க அம்மாவும் நம்பியிருப்போம். ஆனா எவ்வளவு திமிரா நிக்கிற பாருங்க. இதுல இருந்தே தெரியுது இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு. எங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பாத்தீங்களோ? எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம். எங்க வீட்டுக்கு இந்த பிள்ளை வேண்டவே வேண்டாம். நல்ல வேளை பூ வச்சதோட நின்னு போச்சு. நாங்களும் பெருசா எந்த சொந்தக்காரங்க கிட்டயும் சொல்லல. கல்யாணம் தண்ணிக்கு இவெல்லாம் ஓடி போயிருந்தானா கேவலப்பட்டு நின்று இருக்கோம் நாங்க. ஹலோ ஆண்டி, வார்த்தை அளந்து பேசுங்க. இதுவே உண்மையிலே உங்க மகன் ஏதாவது ஒரு பொண்ணு காதலிச்சிருந்து அவர் இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணிருக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? சீ, எப்படி பேசுது இந்த பொண்ணு? இவளை எங்க வீட்டுக்கு வரவே கூடாது. சம்மந்தி சின்ன பிள்ளை சம்மந்தி, ஏதோ தெரியாம பேசிட்டா, மன்னிச்சிருங்க சம்மந்தி. அவளுக்கு பூ வச்சாச்சுன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப கல்யாணம் நின்னா ரொம்ப தப்பாயிரும் சம்மந்தி. பிறகு அவளை யாருமே கெட்ட மாட்டாவ. என் புருஷனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் சம்மந்தி. மனசு வருத்தத்துல உடஞ்சு போயிருவாரு. ஐயோ, எங்க அம்மா இன்னும் ரொம்ப சென்டிமெண்டா பேசுறா. ஒருவேளை மாப்பிள்ள மனசு மாறிடுவாங்களோ? சம்மந்தி, உங்க கால்ல வேணாலும் விழுறேன் சம்மந்தி. கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதுங்க, அப்புறம் என் பிள்ளை வாழ்க்கையே போயிரும். அவளை யாரு கெட்டிப்பா? இம்மா, நீ இவ்விய கால்ல விழுறதா? இப்பவே நீ இவ்வளவு சந்தேகப்படுறாத, கல்யாணத்துக்கு வர்றது எவ்வளவு சந்தேகப்படுவாங்களோ யாருக்கு தெரியும்? சே, எப்படி திமிர எடுத்து பேசுது பாரு இந்த பிள்ளை. அனுப்பி கேட்டிருந்தா கூட மன்னிச்சிருப்போம் நாங்க. இவ்வளவு திமிரல பேசுறதுனாலயே இந்த கல்யாணத்தை நாங்க நிறுத்துறோம். நிறுத்திக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது இந்த கல்யாணம். கஷ்டப்பட்ட பிள்ளை, கஷ்டப்பட்ட குடும்பம்னு சொன்னியே, கல்யாணம் முடிக்கவே வக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியே. எப்படி திமிரல பேசுறா பாருங்க உங்க மொவ. இந்த பாருங்க, இப்படி வக்கு இல்லைன்னு பேசுற வேலையை வச்சுக்கிடாதங்க. நாங்க சொந்த வீட்ல இருக்கோம் இப்போ. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா சம்பாதிக்காம நானும் சம்பாதிக்கேன். ரொம்ப பேசுற வேலை எல்லாம் வேண்டாம். இந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டு தானே நீ கல்யாணம் முடிக்கவே இவர் வந்தாரு. என்னமோ நீங்க ரொம்ப நல்லவிய மாதிரி ஒண்ணு வாங்காத மாதிரி நாடகம் போடாதங்க. எல்லாம் எனக்கு தெரியும். சாமிமா, அமைதியா இருமா. சீ, எப்படி பேசுது பிள்ளையா இதெல்லாம்? ஒண்ணே இல்ல கஷ்டப்பட்ட குடும்பம்னு சொன்னியே. இது என்னடானா இப்படி பேசுது? அது மட்டுமா, நிச்சயம் முடிக்க ரூபா இல்லன்ட்டியே. ஆப்ளைக்கு ஒரு அரை பவுன் மோதிரம் போடுங்கன்னா அதுக்கு முடியாதுன்ட்டியே. அட்லீஸ்ட் 2 கிராம்ல போடுங்கன்னா அதுக்கு முடியாதா? இன்னைக்கு என்னடானா பத்திரிக்கை வச்சிருந்தா தாங்க, நாங்க கொடுத்துக்கிடியேங்கறியே. இப்படி ஒரு கொஞ்சம் பிஸ்னாரியான குடும்பத்தை நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. உழைச்சதெல்லாம் எங்க கொண்டு போய் போட்டியே? அத பெருசா பீட்டியெல்லாம் உங்க புருஷன் உழைக்காரு, இவ உழைக்கானே. அதை செஞ்சு போட வேண்டியதானே உங்க மகளுக்கு. ஒண்ணு போடலன்னா பரவாயில்லன்னு நாங்க கெட்ட வந்தாலும் எங்க புத்தியெல்லாம் செருப்பால அடிக்கணும். எவ்வளவு மோசமான பிள்ளையா இருந்திருக்கா, எப்படி சொல்லி காமிக்க இப்பவே? கல்யாணத்துக்கு அப்புறம் என் மகனை என்னெல்லாம் சொல்லுவாளோ? ஏமா, இந்த பொண்ணு எனக்கு வேண்டாமா. வேண்டான்னு முடிவெடுத்தானே நம்ம வந்தோம். அது சரியாதான் இருந்திருக்கு. நீங்க கூட அப்படி எல்லாம் இருக்காது, பேசி பார்க்கலாம்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு அப்பவே தோணுச்சுமா, இந்த பொண்ணு கிட்ட போய் நான் ஆசையா 4 வார்த்தை பேசினா கூட நல்ல விதமா 4 வார்த்தை பேச மாட்டா. இதே மாதிரிதான் திமிரா இருப்பா. நான் தாமா பேசிட்டு வருவேன். அப்பவே நினைச்சேன், கரெக்டா தான் இருந்திருக்கு. சரி, ரொம்ப மோசமான பிள்ளைமா இது. நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி பிள்ளை எல்லாம் செட்டே ஆகாது. கஷ்டப்பட்ட வீட்டு பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பொண்ணா இருக்கணும், அதான் முக்கியம். இவியல கஷ்டப்பட்டவியதான் நினைச்சா பேசுறால பேச்சு 8 ஊருக்கு பேசியா. உங்க பாருங்க, அனாவசியமான பேச்செல்லாம் தேவையில்லை. இப்போ என்ன உங்களுக்கு? கல்யாணம் வேண்டாம் அவ்வளவுதானே, கிளம்புங்க. சாமி, வாய வச்சிட்டு சும்மா இரு சாமி. இம்மா, அதுக்கு கண்டதெல்லாம் பேசவா நம்ம கேட்டுட்டே இருக்கணுமா? என்னால முடியாது. இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. உங்க மகா எவனே காதலிச்சிட்டு கிடக்கா. அதனாலதான் இப்படி திமிரான பேச்சு அவளுக்கு வருது. இந்த விஷயங்கள்லாம் பொய்யா இருந்திருந்தா அவன் எங்களை சமாதானப்படுத்த பார்த்திருப்பா. இது பொய்ன்னு சொல்லி அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீராது வந்திருக்கும். இதுலயே தெரியுது அவ எவனையும் விரும்பியா. அதனாலதான் இப்படி திமிரா பேசிட்டு நிக்கிறா. இல்ல சம்மந்தி, அந்த பையனை என் மகள ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு எல்லாம் பொய். நெருப்பு இல்லாம புகையாது. அதான் தெளிவா எழுதியிருக்காங்களே, காதலிக்காமனு. அப்படியே அது பொய்யாவே இருந்தாலும் இந்த பிள்ளை எங்க வீட்டுக்கு வேண்டாம். சரியான திமிரு பிடிச்சது. இங்க பாருங்க, நீங்க பேசுற பேச்சுக்கு நான் கம்மியா தான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப பேசாதங்க. எம்மா, நீ வீட்டு கொஞ்சிட்டே நிக்காத மாதிரி ஓவரா பேசி அவ போனா போட்டோம். சாமிமா, தெரியாம பேசிட்டேன், வீட்டு மன்னிப்பு கேளுமா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்லுமா. அம்மைக்காக மன்னிப்பு கேளுமா. உங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுவாவ. எம்மா, என்ன பேச்சு பேசுறவே? நீ இப்பவே சந்தேகப்படுறாமா? அந்த வீட்டுக்கு போனா நான் நிம்மதியா இருக்க முடியுமா? கொஞ்சமா நீ நினைச்சு பாரு. இந்த பையன் எனக்கு வேண்டாமா.
உங்க வீட்டுக்காரவியாகிட்டயும் சொல்லிருங்க. என் புருஷன் இந்த விஷயத்தை கேட்டு மனசு உடைஞ்சிட்டாரு. அவருக்கெல்லாம் உங்க புருஷனை போன் பண்ண வேண்டாம்னு சொல்லிருங்க. உங்கள மாதிரி ஆட்கள் முகத்துல முழிக்கவே எங்களுக்குலாம் இஷ்டம் இல்ல. நாங்க கிளம்புறோம். மாப்ள, இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம். இதோட இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம் நாங்க. இனி இதை பத்தி பேசிட்டு எங்க வீட்டு பக்கம் வந்துடாதுங்க. ஏமா வா போலாம். சம்மந்தி, மாப்ள. ஏம்மா போன போறா உடா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்கா? அதே சரி கிடையாதுமா. ஒரு சின்ன போட்டோ பார்த்துட்டு நீ எப்படி சந்தேகப்படுறா பாரு. ஃபியூச்சர்ல இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுனா அவ்வளவுதான். அந்த வீட்ல என்னால நிம்மதியா வாழவே முடியாதுமா. சாமிமா, நீயும் சேகர் தம்பி எப்படி போட்டோ எடுத்தீங்களோ? எடுத்துர்க்கேன். நீ கூட தான பாத்துர்க்கா? அப்படியா? இது யாருமா மாப்பிள்ளை வீட்டுக்காரவியலுக்கு அனுப்பியிருப்பா? ஏம்மா என்னமா கேனத்தனமான கேள்வி கேக்குறா? அதான் இந்த லெட்டர்ல ஓனர் ரவியலோட பேர் தெளிவா மென்ஷன் பண்ணிருக்குல. அதேதாம்மா இந்த லெட்டர் எழுதி போட்டுருக்காவ. இந்த போட்டோவை அனுப்பியிருக்காவ. சரோஜாக்காக்கு அப்படி என்னதான் நம்ம மேல போறாமையோ? உன் வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டாவளேம்மா. இப்படி ஒரு மாப்பிள்ளை இனி உனக்கு கிடைக்குமா? ஒண்ணுமே வேண்டான்னு வந்தாவ. பத்திரிக்கையை கூட அவிய செலவுல போட்டுடலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி ஆயிப்போச்சு சாமி. ஏம்மா இத நம்ம சும்மா விடக்கூடாதுமா. ஓனர் ரவியல் தான் இத செஞ்சிருக்காவ. அவிய வீட்டு முன்னாடி போய் இதுக்கு நம்ம நியாயம் கேட்டே ஆகணும். வா போலாம். சாமி, அப்ப இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் தானோ? நானும் உங்க அப்பாவும் அவிய கையில கால்ல விழுந்தாது போய் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கட்டுமாமா? ஏம்மா எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்கா? அந்த மாப்பிள்ளையோ மாப்பிள்ளைக்கு அம்மையோ என்னை எப்படி பேசிட்டு போறாவ? நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி போட்டோஸ் பார்த்தா என்ன நினைப்பாவ அவிய? 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துவாவ, இல்லன்னா டைவர்ஸ் பண்ணுவாவமா? அந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம். நீ கால்ல விளையாண்ட கையில விளையாண்ட சும்மா இரு போதும். அவிய வேண்டாம்னு சொல்லிட்டு போனதே நல்லது. கல்யாணம் முடிச்சிட்டு அங்க போய் உட்கார்ந்தாலும் குத்தி குத்தி காமிச்சிட்டே இருப்பாவ. ஆனா இந்த ஓனர் ரவியல் இவ்வளவு மோசமான செயலை செஞ்சிருக்காவ. அவியல் சும்மா விடக்கூடாதுமா. வா அவிய வீட்டுக்கு போய் நியாயம் கேட்போம். ஷில்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வந்துட்டு போன மாதிரி இருந்து. என்னாச்சு ஷில்பா? ஒரே சத்தம் கேட்டுட்டே இருந்து. அதை ஏன்க்கா கேக்குறீ? என் பிள்ளை வாழ்க்கையே போச்சுக்கா. என்னாச்சு ஷில்பா? நம்ம சரோஜாக்கா இருக்காவல்ல, என் பிள்ளைய பத்தி தப்பு தப்பா எழுதி அவியலுக்கு லெட்டர் போட்டிருக்காவக்கா. சரோஜாக்காவா? ஆமாக்கா. இங்க பாருங்க, அவிய தம்பியோ என் மகள நிக்கிற மாதிரி போட்டோலாம் வேற அனுப்பியிருக்காவ. ஐயோ, இது என்ன கொடுமை? ஷில்பா, சரோஜாக்கா அப்படி செய்யற ஆள் கிடையாதே. செஞ்சிருக்காவளேக்கா. என் மகனாலே அவியலுக்கு ஆகாது. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாதுன்னு பொறாம பிடிச்சு இப்படி செஞ்சிருக்காவக்கா. ஷில்பா, பூ வைக்கிற ஃபங்க்ஷன்ல கூட சரோஜாக்காவை பார்த்தேன். அப்படிலாம் வயிற்றுச்சலை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சிட்டு இருந்த மாதிரி இல்லையே. நிஜமாலே இந்த பிள்ளை கல்யாணம் ஆகி போனா நல்லதுங்கிற மாதிரி தான் அவிய சுத்திட்டு இருந்தாவ. அப்படி இருக்கும்போது அவிய செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல ஷில்பா. சொல்ல மாட்டேன். இந்த லெட்டர் வாங்கி படிச்சு பாருங்க. இப்படிக்குன்னு போட்டு அவிய பேர் தான் எழுதி இருக்கு. அப்படி அப்ப சரோஜாக்கா வேலைதான். என் பிள்ளை வாழ்க்கைய அழிச்சிட்டாவக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய நின்று கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாவ. ஐயோ, என்ன சொல்ற ஷில்பா? ஆமாக்கா, அதுதாங்க வந்து சொல்லிட்டு போறாவ. என் பிள்ளை வாழ்க்கையே போச்சு. சரோஜாக்கா இப்படியே மோசமான விஷயம் பண்ணிருக்காவ. பாவம் சாமி வாழ்க்கையே போச்சு. சொல்ல மாட்டேன். இதான்